சென்னையில் பயங்கரவாத இயக்கத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு கைதான பேராசிரியர் பலமுறை வெளிநாடுகளுக்கு சென்றது தெரியவந்துள்ளது. ராயப்பேட்டையைச் சேர்ந்த பேராசிரியர் ஹமீது உசேன் மற்றும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட 6 பேர் பயங்கரவாத அமைப்பிற்கு ஆள் சேர்த்ததால் உபா சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கின் விசாரணையை NIA கையில் எடுத்துள்ள நிலையில் கைதானவர்களின் நெருங்கிய நண்பர்கள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளனர். பேராசிரியர் ஹமீது உசேன் சென்னை மட்டுமின்றி பல்வேறு இடங்களில் ரகசிய கூட்டங்களை நடத்தி பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்த்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் ஹமீது உசேன் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்த விவரங்கள் கிடைத்துள்ளதால் அவர் யார் யாரை சந்தித்தார் என்பது தொடர்பாக NIA விசாரித்து வருகிறது. விழுப்புரத்தில் பராமரிப்பின்றி இடிந்து விழும் நிலையில் உள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளை இடித்துவிட்டு தரமான குடியிருப்புகளை கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் கிழக்கு பாண்டி சாலையில் வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் 20 ஆண்டுகளுக்கு முன்பு 192 குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன. இந்த குடியிருப்புகள் முழுவதுமாக சேதமடைந்ததால் அங்கு வாழ்ந்து வந்த அனைவரும் வெளியேறினர். இதையடுத்து வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தமிழகத்தில் உள்ள 60 அரசு குடியிருப்புகளை இடிக்க உத்தரவிட்டார். ஆனால் இதுவரை எந்த கட்டிடமும் இடிக்கப்படாமல் உள்ளது. இந்த நிலையில் விழுப்புரத்தில் பராமரிப்பின்றி இடிந்து விழும் நிலையில் இருக்கும் வீட்டு வசதித்துறையின் குடியிருப்பை இடித்துவிட்டு தரமான குடியிருப்பை கட்டித்தர வேண்டும் என அங்கு குடியிருந்தவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜபுரம் பக்கத்தில் இருக்கிற ஹவுசிங் போர்டு குடியிருப்பில் எல்லாரும் 300க்கும் மேற்பட்ட குடும்பம் வசித்து வந்தாங்க. எல்லாரும் காலி பண்ணி போயிட்டாங்க. கவர்மெண்ட் வந்து காலி பண்ணி மாற்று வீடு கட்டித்தரோன்னு சொல்லி எல்லாரையும் காலி பண்ண சொன்னாங்க. எல்லாரும் காலி பண்ணும் போயிட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட்டும் மாற்று வீடு கட்டித்தரவும் இல்லை, பில்டிங்கையும் இடிக்கவும் இல்லை. எல்லாம் சரக்கு அடிச்சுக்கிட்டு தப்பான இதுக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணின்னு இருக்கிறாங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட் இந்த இடத்த காலி பண்ணிவிட்டு மாற்று வீடு 300 குடும்பத்துக்கு மேற்பட கட்டித்தர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தரமற்ற முறையில் வீடு கட்டி கொடுத்தனால தான் சீக்கிரமாக சேதாரமாக ஆச்சு. இனி வருங்காலங்களில் கட்டி கொடுக்குற வீடெலாம் நல்லா தரமற்ற நல்லா குவாலிட்டியாக வீடு கட்டித்தரணும்னு கேட்டுக்கொள்கிறேன்.